எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுக்கு குன்னூடி மலைக்கு வந்திருக்கிறோம். அது போக இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்தாச்சு. ஹில்ஸ் ட்ரைனிங் இன்னைக்கு எல்லாரும் ரன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, குட்டீஸ் அழகாக ரன் பண்ணுறாங்க. மனசுக்கே சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்க்கும் போதெல்லாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ட்ரைனிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, அப்படியே மலைக்கு மேலே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வருவோன்ட்டு மேலே போனோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா சாக்கு அடிச்சுட்டு அப்படியே அந்தந்த இடத்துல அப்படியே போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குட்டி பிள்ளைங்களுக்கு தெரிகிற அளவு கூட பெரியவங்களுக்கு தெரிய முடியுது. சரக்கு அடிக்காங்க, நிறையா தப்பு பண்ணுறாங்க, அந்த இடத்துலேயே போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இங்கே நிறையா பெண்கள் வருவாங்க, குழந்தைகள் வருவாங்க. எல்லாருமே இங்கே ட்ரைனிங்லேருந்து கோயிலுக்கு சாமி கும்பிட எல்லாத்துக்கும் வருவாங்க. ஆனாலும் ரொம்ப மோசம் இந்த இடத்துல. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கையில் வச்சிருக்கேன் பாருங்கள், சரக்கு, வாழைப்பழத்தோல் குடிச்சிட்டு எல்லாமே அப்படியே போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன அர்த்தமே தெரில. ரொம்ப மோசம். இதை கண்டிப்பாக இதை நடவடிக்கை எடுக்கணும். ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு தனியாக கேஸ் கொடுக்கணும். இல்லை சிசிடிவி கேமரா வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பண்ணணும். ஏன்னா அந்த கோயிலுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டியே இல்லாமல் இருக்குது. இது பெரிய ஆபத்துலேருந்து முடிஞ்சிடும். அங்கே மேலே போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே மொத்தமாக சேகரித்து கடைசியாக ஒரு இடத்துல போட்டு எரிச்சிடலாம். மலைக்கு மேலே போக போக பார்த்தீங்கன்னா மேலும் குப்பை அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அது போக கோயிலில் யூஸ் பண்ணுற பொருள் அப்படியே கிடந்துச்சு. எல்லாமே அப்படியே தான் நடக்குது. கோயிலில் யூஸ் பண்ணுறாங்க, அப்படியே போட்டு போனால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? நீங்கள் தான் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம பழகிற இடம் அப்படின்னா நம்ம தான் கரெக்டாக சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். எங்களை மாதிரி எல்லாருமே வந்து க்ளீன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எல்லா இதுலேயுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து புத்தூர் மலைக்கு போனோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம குன்னூடி மலைக்கு. இதை மாதிரி எல்லாருமே பண்ணலாம். இது வந்து ஒரு வேலையாக பண்ணாமல் எல்லாம் முடியாது. இது ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு, மலையில் ஃபுல்லாக எல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட இன்ஸ்டா ஐடியிலேருந்து யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. சேம் அதே பேர் தான். அதில் உள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் தான் குப்பையாக மாறுது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற பொருளை கரெக்டான இடத்துல போடுங்க. குப்பைத்தொட்டி இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குப்பைத்தொட்டி இருக்கும். அந்த குப்பைத்தொட்டியில் போடுங்க. குப்பையாகாத இடத்த அந்த இடம். எல்லாருமே பொதுவாக யூஸ் பண்ணுற இடத்த யாரும் குப்பையாக்காதீங்க. எங்களை மாதிரி எல்லாருமே க்ளீன் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற உலகம் தான் இந்த உலகம். ரொம்ப யாரும் ஸ்டெப் எடுத்து பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் குப்பையை கண்டமானே போடுறீங்க, போடாதீங்க. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள். இந்த கோயிலுக்கு போகிற வழி கிட்டத்தட்ட ஒரு 50-60 படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படிகள் எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. செக்யூரே இல்லாத மாதிரி அறக்கட்டடமாக இருக்குது. விழுந்தா கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். இப்போ நம்ம போகிற வழியை பாருங்கள். நீங்களே உங்களுக்கே தெரியும். இந்த வழியெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் கோயிலில் கல்யாணம் படிப்பாங்க இந்த இடத்துலலாம். இந்த கோயிலெலாம் நிறையா கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடந்தவங்களும் இந்த கோயிலுக்காண்டி எதுவும் பண்ண கிடையாது. ரொம்ப மோசம். கல்யாணம் முடித்தவங்களுக்காண்டியாச்சும் கொஞ்சம் அப்படியே ஏதாச்சும் பண்ணலாம். படி போட்டு கொடுக்கலாம். அப்படி சின்ன ஏதாச்சும் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப மேலே உச்சியில் விளக்கு போடுற இடத்த காட்டுறேன். அது எப்படி சேஃபாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப மோசமாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதான் பண்ணலாம். அது போக பார்த்தீங்கன்னா மேலே தான் தெரியுது பார்த்தீங்களா, அதான் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுற இடம். இந்த இடத்துல சரியான செக்யூரிட்டி கிடையாது. கீழே விழுந்தாலே அவ்வளோதான், டெத்து தான். இந்த அளவுக்கு மோசம். எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. மலையில் போகிற வழியை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குதுங்களா, இதுதான் அந்த வழி. இந்த வழியில் லைட்டாக தவறுனாலும் கீழே தான். அந்த அளவுக்கு மோசமான இடம் இது. ஆனால் இது வரைக்கும் யாருமே இந்த இடத்த ஒரு கம்பி போடணும், இது போடணும் யாருமே பண்ணலை. இந்த முருகன் கோயிலை அதிகமாக யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மாங்குடி மீனாட்சிரம் அந்த ஊர் மக்கள் தான். அந்த ஊரில் நிறைய பேர் பணக்காரங்க இருக்காங்க, கட்சியில் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. நிறைய பேர் அது போக இந்த கோயிலை கல்யாணம் முடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. முருகன் கோயிலில் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் யாருமே பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடித்தவங்களும் சரி, பெரிய பெரிய ஆட்களும் சரி, யாருமே இந்த கோயிலுக்கு எதுவுமே பண்ணல. ஒரு கோயிலில் போய் நேர்த்திகளை விடுறாங்க, நான் கல்யாணம் முடிச்சா எப்படி பண்ணணும் அது பண்ணணும்ன்ட்டு. ஆனால் கல்யாணம் முடிச்சா பண்ணுறதை விட அந்த சாமிகிட்ட வேண்ட போகிறதுக்கு முன்னாடியே அந்த படியில் தான் ஏறி போகிறாங்க. அந்த படி இவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு இது தெரியுது. சேஃபே இல்லாத மலையில் தான் நம்ம சாமி விட்டுருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பிகள்லாம் போடலாம். இந்த இருக்க தலாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே வரைக்கும் கம்பி போட்டிருக்காங்க. அவங்களால முடிஞ்சது நம்மளால முடியாதா? கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம். குப்பைகள்லாம் கடைசி க்ளீன் பண்ணியாச்சு. எரிச்சிட்டு எல்லாம் இது பண்ணி விட்டுருவோம். நெருப்பெல்லாம் அமர்த்திடலாம். சரிங்களா? இந்த அளவுக்கு குப்பை யாரும் போடாதீங்க. நம்ம ஊரை, நம்ம மலையை, நம்ம வாழ்கிற இடத்த நம்ம தான் பார்க்கணும்.